இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு பவர் டில்லர் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து உருளைக்கிழங்கு அதெல்லாம் சூப்பராக அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருங்க இந்த ஒரு டெக்னிக்கு. வீடியோவில் பாருங்கள் அறுவடையான நெல்லை மழையை நனைஞ்சிடாமல் இருக்க எவ்வளோ சூப்பராக இந்த ட்ரம்மில் வச்சு அடித்து அருமையாக வந்து இந்த விவசாயிகள் வந்து செம்மையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க. மிஷின் இல்லாத டைமில் இப்படி தாங்க பண்ணி ஆகணும். வீடியோவில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான அக்ரோ டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக களைகள் எடுக்கிறதுக்கு பிளேடு மாதிரியான ஒரு செட்டப் இருக்கிறதுனால சூப்பராக வந்து கட் பண்ணி எடுக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க இது மிஷினு. வீடியோவில் பாருங்கள் விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ சூப்பராக இந்த களிமண் உருண்டைக்குள்ளே அருமையாக வந்து விதையை பதிச்சு வச்சு மேலே வந்து கொக்கோபீட் போட்டு விட்டுறாங்க. சூப்பராக முளைச்சி வருது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அருமையாக வந்து இந்த பாக்ஸில் போட்டு அடுக்கி எடுத்துகிட்டு போவாங்க மார்க்கெட்டுக்கு. எவ்வளோ சூப்பராக இந்த பெரிய வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணி இந்த வீடியோவில் பாருங்கள் சைனா விவசாயிகள் எவ்வளோ சூப்பராக இந்த நெல் அறுவடை மிஷினை வச்சு அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து வீட்லேயே அவங்களே ரெடி பண்ண ஒரு சூப்பரான அறுவடை மிஷின். பாருங்க இது சூப்பராக வந்து செடிகளை நடவு பண்ணக்கூடிய அருமையான டிரான்ஸ்பிளான்டருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸை போட்டு அருமையாக நடவு பண்ணிட்டு போது சூப்பராக இருக்கு இந்த ப்ராடக்ட்டு. வீடியோவில் பாருங்க மக்காச்சோள விதைகளை போடுறதுக்காக இவங்க எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு சின்ன டூல்ஸை யூஸ் பண்ணி அருமையாக வந்து விதைகளை பதிக்கிறாங்க பாருங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அருமையாக 3 விதைகளை சூப்பராக போட்டு போகுதுங்க. வீடியோவில் பாருங்க இது ஒரு கார்டன் டூல்ஸுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக மண்ணை கிளறி விடுறதுக்கும் களைகளை எடுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குங்க. செம்ம ஸ்மார்ட்டான குட்டியான ஒரு டூல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்க ஆரஞ்சு பழங்களை சூப்பராக சைஸ் வாரியாக பிரிக்கிறதுக்கு 2 குச்சியை அருமையாக கட்டி வச்சிருக்காங்க. அதில் கேப்பில் வைக்கும் போது அருமையாக சைஸ் வாரியாக பிரித்து அந்தந்த பாக்ஸில் கரெக்டாக விழுதுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த விட்டுருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உரத்தோட விலையெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகி போச்சுங்க. அதில் உரம் போடுறவங்களுக்கு கூலி எல்லாமே கொடுத்தது போக விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடைக்காது பாருங்கள். ஆனால் இந்த ஒரு மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக உரத்தை இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக இந்த இரும்பு கலப்பையை இந்த டிராக்டர் முன்னாடி செட் பண்ணி செம்மையாக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அருமையாக வந்து பாத்தி அமைக்கிறாருங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட் மேலே இருக்க அந்த டஸ்ட்டை சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிராஸ் கட்டர் மிஷின்லேயே ஒரு சூப்பரான ஒரு ப்ரஷ்ஷை ஒன்று செட் பண்ணி செம்மையாக வந்து க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். அருமையான ஐடியாங்க இது. எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சு எல்லா விவசாய வேலையும் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மிஷின் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்து பவர் டில்லர் மிஷின் வச்சு எல்லா வேலையும் முடிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக ஏர் ஓட்டுறாங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த டிராக்டர் பின்னாடி இந்த ஒரு கலப்பையை செட் பண்ணி அருமையாக வந்து பாத்தி எடுத்து சூப்பராக வந்து போட்டுறாங்க பாருங்கள். விவசாயத்துக்கு முதல்ல இந்த பாத்தி அமைக்கிறது ரொம்ப அவசியங்க. கோடை காலத்தில் விவசாயிகளால் வேலையே செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி டைமில் இந்த விவசாயி யூஸ் பண்ண இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அருமையாக நீங்கள் கொடையை மேலே மாட்டிக்கிட்டே செம்மையாக வந்து வேலையை முடிக்கலாங்க. எவ்வளோ எக்ஸலண்ட். வீடியோவில் பாருங்கள் இது ஒரு மேனுவல் சாப் கட்டுறங்க. பாருங்கள் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிளேடை அருமையாக மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுது. அருமையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு. செம்மையாக இருக்குது. வீடியோவில் பாருங்கள் இது வீடியோ கிடையாதுங்க, ரியலான வீடியோ தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தேங்காய் கொலைகள் அருமையாக வந்து காய்ச்சிருக்கு. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இளநீ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. வீடியோவில் பாருங்கள் இது ஒரு மக்காச்சோளம் அறுவடை மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மக்காச்சோள கதிர்களை மட்டும் சூப்பராக கலெக்ட் பண்ணுது. செம்மையாக இருக்குங்க. வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து போச்சுங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த எர்த்தாக்கர் மிஷின் மாதிரி இருக்க இந்த டூல்ஸை வச்சு அருமையாக வந்து பள்ளம் எடுக்கிறதுக்காகவே இந்த ஒரு மிஷினுங்க. எவ்வளோ ஆழமான ஒரு உழவு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இதில் பாருங்க இவங்க வீட்டு டெரஸில் சூப்பராக வந்து இந்த மக்காச்சோளத்தை காய வச்சுருக்காங்க. அது எவ்வளோ சூப்பராக கீழே எடுக்கிறதுக்காக இவங்க பைப் வழியாகவே கீழே கொண்டு போகிறாங்க பாருங்க. செம்மையான ஒரு ஐடியாங்க இது. வீடியோவில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த செடியில் ஸ்ட்ராபெரி பழங்கள் காய்ச்சிருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு வீடியோ தாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி உங்கள் வீட்டிலலாம் காய்ச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் பாருங்க இதாங்க எக் பிளான்ட்டு. எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. செம்மையான ஒரு அறுவடைங்க. சூப்பர் வீடியோ. வீடியோவில் பாருங்கள் இந்த மக்காச்சோளத்தை சூப்பராக அந்த மூட்டையில் வைக்கிறதுக்காக இவர் எவ்வளோ அருமையாக நீட்டாக அடுக்கி வச்சு செம்மையாக வந்து பேக்கிங் பண்ணிட்டாரு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு பேக்கிங்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக களைகளை கொத்தி விட்டு அருமையாக வந்து மல்ச்சிங் ஷீட்டில் இருக்கிற அந்த பயிர்களுக்கு செம்மையாக வந்து ட்ரென்ச்சிங் பண்ணுறாரு பாருங்கள். சூப்பரான ஒரு வாட்டர் ட்ரென்ச்சிங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கொட்டைகளில் இருக்க அந்த மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு அருமையாக அந்த பயிர்களை பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மிஷினுங்க. அருமையாக இது ஒரு மேனுவல் மிஷினாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுங்க. வீடியோவில் பாருங்கள் குதிரையை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக மண்ணடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. உரத்தை போட்டு சூப்பராக மண்ணடிக்கிறாங்க இந்த கலப்பையை வச்சு. செம்ம ஐடியாங்க இது. வீடியோவில் பாருங்கள் அருமையாக வந்து நடவு நடுறதுக்காக சூப்பராக பாத்தி வச்சுருக்காங்க. அந்த பாத்தியில் எவ்வளோ சூப்பராக இந்த மரவள்ளி கிழங்கு குச்சிகளை செம்மையாக வந்து நடவு பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு ஐடியா. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் மல்ச்சிங் ஷீட்லேயே அருமையாக வந்து வெங்காயத்தை அறுவடை பண்ணி சூப்பராக அந்த காம்பெல்லாம் கிள்றாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த தென்னந்தோப்பில் இந்த ஓடையில் ஓடுற தண்ணியிலே சூப்பராக வந்து இந்த தேங்காய்களை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா.
வீடியோவில் பாருங்கள் தேவையில்லாத கலைகளை அருமையாக வேரோட நீக்கிறதுக்காகவே இந்த ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. இது ஒரு மல்டி பர்பஸ் டூலுங்க. இதில் பாருங்கள் நெல் பயிரில் அருமையாக வந்து கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கோணம் விடுற மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நின்ன இடத்துல அருமையாக வந்து கோணம் விடுற போடுறாங்க. வீடியோவில் பாருங்கள் இது சூப்பரான ஒரு வீடியோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மராட்டை செடியை அறுவடை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ சூப்பராக பயிரை கழட்டி தனியாக எடுக்கிறதுக்காக இந்த டூல். ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணுற மிஷின்லாம் பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே பாருங்கள் தக்காளியை எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணி பக்கத்தில் இருக்க லாரியில் செம்மையாக ஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோவில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு ரைன் இரிகேஷன் பண்ணக்கூடிய டான்சிங் ஃப்ளவருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணியை தெளிப்பு நீர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ரெயின் பாட்டு. வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பராக ஒரு வீட்லேயே செம்மையான ஒரு ஃபவுண்டைன் மாதிரியான ஒரு செட்டப்பை சூப்பராக ரெடி பண்ணுறாரு பாருங்கள். ட்ரில் பண்ணி செம்மையான ஒரு ஐடியாவாக இருக்குங்க இது. வீடியோவில் பாருங்கள் செடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி செடியை மாற்றி நடவு பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கேன் பார்க்க. விவசாயத்தில் எப்படி நேரத்தை மிச்சப்படுத்தி எவ்வளோ சூப்பராக வேலையை முடிக்கலான்றதை இவங்கள பார்த்து கற்றுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விதைகளை போகிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு டெக்னிக். என்ன பலகையை யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக மல்ச்சிங் ஷீட்டில் அடி மாறாமல் அருமையாக வந்து ஹோல்ஸ் போட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த ஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த டப்பா யூஸ் பண்ணி சூப்பராக ஹோல்ஸ் போகிறாங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெரஸில் காய வச்சுருக்க இந்த மக்காச்சோளத்தை எவ்வளோ சூப்பராக கீழே இறக்கிறதுக்காக ஒரு பைப் செட்டிங் ரெடி பண்ணி செம்மையாக வந்து வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க பாருங்கள். பார்க்க நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோளம் நடவு நட்டுருக்காங்க. அது எவ்வளோ அருமையாக அது கேப்பில் போய் சூப்பராக இந்த களைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக மாட்டை வச்சு ஏர் ஓட்டுற மாதிரியே பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் வெங்காயத்தாள்களை அறுவடை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக முளைக்க விட்டு அருமையாக வந்து இந்த வெங்காயத்தை அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்டான ஸ்டேஜில் செம்மையாக ஒர்க் ஆகுதுங்க இந்த ஒரு மிஷின். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நல்லா வந்து மோட்ரு போட்டாலே தண்ணி கிடைக்குதுங்க. ஆனால் பாருங்கள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்சுறாங்க. இதில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. பாருங்கள் நம்ம மாட்டை வச்சு எவ்வளோ அருமையாக கலப்பை வச்சு உயர் ஓட்டுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அருமையாக மண்ணடிக்கிறது. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபெர்டிலைசரை போகிறதுக்கு இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக யூஸ் ஆகுதுங்க. ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் இந்த விவசாயி சூப்பராக இந்த தண்ணி பாய்ச்சதுக்காக இந்த வாய்க்காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறாரு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இந்த டூல்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறாரு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஹார்டான சாயிலாக இருந்தாலும் அருமையாக இந்த களைகளை மடக்கி ஓட்டுறதுக்கு இந்த ஒரு ரொட்டோவேட்டர் யூஸ் ஆகுங்க. எவ்வளோ சூப்பராக இந்த ஃபார்மர் அதை ஓட்டி கொடுக்குறாரு பாருங்க. பார்க்க நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அருமையாக வந்து காற்றுலேயே இயங்கக்கூடிய அருமையான ஒரு சவுண்ட் எழுப்பக்கூடிய செம்மையான ஒரு மிஷினுங்க. சூப்பரான தயாரிப்பு தயாரிச்சிருக்காரு இந்த ஒரு விவசாயி. ஊர்லலாம் எப்படி வெட்டி வேரோ அதே மாதிரி பாருங்கள் சைனாவில் சூப்பராக இந்த வேரெல்லாம் அருமையாக கழுவி எடுத்துகிட்டு போய் சூப்பராக மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மலை மேலே இருந்து அருமையாக வந்து புவியீர் பூசை மூலயமா சூப்பராக தண்ணி கீழே இறக்கி வராங்க பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் நெல் நடவு பண்ணுறதுக்காக இந்த நாற்றுகளை அருமையாக தண்ணி போகிற இந்த ஃப்ளோலேயே சூப்பராக அமுச்சு உரைக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரிக்லாம் நான் யோசிச்சதே இல்லைங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு வெங்காய நாற்றுகளை சூப்பராக வந்து ஹோல்ஸ் போட்டு அருமையாக நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டூல்ஸ் யூஸ் ஆகுது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது வீடியோவில் பாருங்கள் பொதுவாக விவசாய வேலை செய்யும்போது நம்ம முட்டையை மடக்கி போட்டெல்லாம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் அதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. குஷன் ஷேப்பில் செடிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றி நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சூப்பரான டூல்ஸ் யூஸ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ அருமையாக அந்த மண்ணோட தூக்கி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த அறுவடை பண்ணுறதுக்கெல்லாம் அருமையான அட்வான்ஸான மிஷின்லாம் வெளிநாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் பிளேடு செட்டப் மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளோ சூப்பராக அடியோட களைகளை எடுக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு அருமையான களை எடுக்கிற மிஷின். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நெல் நாற்று நடவு பண்ண வந்திருக்காங்க. அதை முதுகுலையே செம்மையாக மாட்டிக்கிட்டு நடவு பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது இல்லைங்களா. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த செடிகளுக்கு அருமையாக மண்ணடிச்சு இந்த வேரை வந்து கொத்தி விடுறதுக்காகவே செம்மையான ஒரு டூல்ஸுங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இவர் பண்ணையில் அருமையாக வந்து கீரைகளை வளர்க்குறாரு. அதுக்கு சூப்பராக வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்கள். அருமையாக இருக்குங்க பார்க்க இந்த டெக்னிக். இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான எர்த்தாக்கர் மிஷினுங்க. அருமையாக ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். பாருங்கள் ஒரு நின்ன இடத்துல அருமையாக பள்ளத்தை போட்டு முடியுது. இந்த வீடியோவில் பாருங்கள் செடிகளுக்கு அருமையாக மண்ணடிச்சு கொண்டு போகிறதுக்காக எவ்வளோ சூப்பராக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். டிராக்டர் பின்னாடி கலப்பையை செட் பண்ணி அருமையாக வந்து மண். வீடியோவில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலப்பைங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக மண்ணடைக்குது. இதில் ஒரு சக்கரை இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது இந்த ஒரு கலப்பை. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பராக இந்த ஃபயரை காமிச்சு அருமையாக வந்து இந்த நிலத்துல இருக்கிற தேவையில்லாத பொருட்களை சூப்பராக வந்து கொளுத்தியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்கள். பார்க்க நல்லா இருக்கு.
வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி அருமையாக ட்ரம்மை செட் பண்ணி மருந்து அடிக்கிறாங்க. அதில் எவ்வளோ சூப்பராக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற அந்த நாசில வச்சு சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அருமையாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் விதை உருளைக்கிழங்க சூப்பராக போட்டுட்டு அருமையாக சைடில் இருக்க மண்ணை சூப்பராக இந்த ஒரு மிஷினை வச்சு செம்மையாக அணைச்சிட்டு கொண்டு போகிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்கள் இதுதாங்க இன்டகிரேட்டட் ஃபார்மிங் டெக்னிக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கோழிகளையும் வளர்த்து அது அருமையாக வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி அங்கேயே வளர்க்குறாங்க. பார்க்க நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்கள் காஞ்சி போன இந்த மக்காச்சோள மணிகளை சூப்பராக வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டீல் டைப்பில் இருக்க இந்த ப்ராடக்ட் செம்மையாக யூஸ் ஆகுது பாருங்கள். அருமையாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து மரத்தை செம்மையாக வந்து கண்டு பகுதியோட கட் பண்ண முடியுதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி போடுது, கிளையெல்லாம் கட் பண்ணுது. வீடியோவில் பார்க்குற இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் அருமையாக வந்து எள்ளி செடிகளை தண்டோட வந்து கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு மிஷினு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அருமையாக வந்து கதை கட்டி போகிறாங்க பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேலையை முடிக்கிறாங்க. இதில் பாருங்கள் இந்த ஒரு கிராஸ் கட்டர் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து இந்த கிளைகளை கழிச்சு விடுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையாக ஒர்க்க முடிக்கிறாருங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த தெளு உரத்தை சூப்பராக இந்த ஒரு ஃபேன் மாதிரி இருக்கிற அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சுவையான ஐடியாங்க இது. பார்க்கல வீடியோவில் பாருங்கள் ரொட்டவேட்டர் பண்ணி ஓட்டிட்டு அந்த வேலை முடிஞ்சவொடனே எவ்வளோ சூப்பராக இந்த வண்டியில் ஷிஃப்ட் பண்ணி அருமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். நிலத்தை உழுதுட்டு செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் சூரியகாந்தி பூக்கள்லேருந்து எவ்வளோ சூப்பராக அந்த விதைகளை பிரித்து எடுக்கிறாங்க. இது வந்து நட்ஸு தயாரிப்பும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆயில் ப்ரொடக்ஷனுக்கும் ரெடி பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏதோ மிஷினில் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் பாருங்கள் மேனுவலாக தாங்க இதை அறுவடை பண்ணுறாங்க. மக்காச்சோளத்தை எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணி இந்த டிப்பரில் ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கவே நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக யோசிச்சிருக்காரு பாருங்கள். அருமையான ஒரு கலப்பை ஒன்று ரெடி பண்ணி அருமையாக மண் அடிக்கிறாரு பாருங்கள். மாட்டு பின்னாடி இந்த கலப்பையை செட் பண்ணி செம்மையாக வந்து மண் அடிக்கிறாரு. வீடியோவில் பாருங்கள் ராஜஸ்தானில் இருக்கிற விவசாயிகள் விதைகளை இந்த மாதிரி தாங்க நேர்த்தியாக வச்சு அருமையாக வந்து பாதுகாப்பாங்க. எவ்வளோ சூப்பரான இந்த ஒரு பெரிய பானையில் விதைகளை போட்டு அருமையாக வந்து பதப்படுத்து. வீடியோவில் பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பழங்களை சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விதைகளை காய வச்சு அதுக்கப்புறமா இந்த கொக்கோ பவுடர் தயாரிப்பாங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு அறுவடை. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக வந்து தேயிலை தோட்டத்தில் அந்த தேயிலைகளை பறிப்பாங்க. எவ்வளோ சூப்பராக அதை வச்சு இவர் அருமையாக கிராஸ் கட்டிங் பண்ணிக்கிறாரு பாருங்கள். செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது விதை நேர்த்தி பண்ணக்கூடிய இந்த ஒரு மிஷினில் அருமையாக அவங்க மருந்தை கரைச்சி ஊற்றுறாங்க. சூப்பராக வந்து விதை நேர்த்தி பண்ணிடுச்சு பாருங்கள் ஒரு செகண்டில். செம்மையாக இருங்க பார்க்குறதுக்கு இந்த மிஷினை. வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி செட் பண்ணுற இந்த ஒரு டூல்ஸை வச்சு அருமையாக வந்து முன்னாடி ரொட்டவேட்டரை வச்சு செம்மையாக வந்து மண் அடிச்சு இந்த மண்ணை மட்டும் வெளியே கடாசு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஏஐ டூல்ஸ் தாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஓடையில் இருக்க தண்ணியை நிலத்துக்கு பாய்ச்சதுக்காக இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி மிஷினை இப்பயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள் ஒரு பெரிய அளவில் தோப்பு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மரத்தில் இருக்க டஸ்ட்டு தேவையில்லாத இலைகள் எல்லாத்தையுமே வந்து கொட்ட வைக்கிது. பார்க்க நல்லா இருக்குது. வீடியோவில் பாருங்கள் நிலத்தில் தண்ணி பாய்ச்சும் போது எவ்வளோ அருமையாக இந்த கேரி பேக்கில் தண்ணியை ஃபில் பண்ணி சூப்பராக ஈவனாக வந்து தண்ணி பாயிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குங்க. வரப்போ அருமையாக வெட்டி விட்றாங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸை வச்சு நம்ம அருமையாக வந்து கீழே கிடக்கிற இந்த பழங்களை அருமையாக எடுக்க முடியுங்க. இதில் இருக்கிற அந்த ஃப்ளெக்சிபிள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸை வச்சு அருமையாக ஒரு கொத்து கொத்தி சூப்பராக விதைகளை போடக்கூடிய செம்மையான ஒரு மிஷினுங்க. பாருங்கள் இதில் நீங்கள் உரத்தையும் போட்டுக்கலாம் விதைகளும் போட்டுக்கலாங்க. செம்மையாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக யோசிச்சிருக்காரு. இது தாங்க குதிரை வண்டி வச்சுருக்க அருமையான கிராஸ் ட்ரிம்மரு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ட்ரிம் பண்ணிட்டே போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மாட்டு வண்டி மோட்டருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மாடை வந்து இந்த வண்டி மேலே ஏற்றி சூப்பராக நடக்க விட்டே இந்த தண்ணி அரைக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக யோசிச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் சாத்துக்குடி பழங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக பிரிக்கிறதுக்கு இந்த மிஷினில் கொட்டி விட்டால் போதுங்க. அருமையாக நமக்கு தேவையான சைஸில் சூப்பராக பிரித்து எடுத்துடுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் குதிரை வண்டி பின்னாடி அருமையாக கட் பண்ணி இருக்கிற இந்த ஒரு ரொட்டவேட்டரை வச்சு இவங்க சூப்பராக வந்து மண்ணை கீழே மேலே மாற்றி விட்றாங்க பாருங்கள். செமையாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் நாற்று நடவு பண்ணுறதுக்காக வேலைக்கு வந்திருக்காரு. ஆனால் டயர்டானா எவ்வளோ சூப்பராக சேர் போட்டு உட்காந்துறாரு பாருங்கள். சூப்பராக ஒர்க் பண்ணுறாருங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த டிராக்டர் பின்னாடி செட் பண்ணியிருக்க இந்த கலப்பை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஹார்டான சாயிலாக இருந்தாலும் அருமையாக ஏர் ஓட்டி முடிச்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் பாருங்கள் இந்த நர்சரியில் எவ்வளோ சூப்பராக விதைகளை போகிறதுக்காக இவரே ஒரு சின்ன டூல்ஸ் ரெடி பண்ணி அருமையாக வந்து போட்டு போகிறாரு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. வீடியோவில் பாருங்கள் ஓடையில் வர்ற தண்ணி எவ்வளோ சூப்பராக நிலத்துக்கு வாரி இறைக்கிறதுக்காக இந்த ஒரு பாலை யூஸ் பண்ணி அருமையாக வந்து தண்ணியை வந்து இறைக்கிறாங்க பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்கள் களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சூப்பரான மிஷினை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அருமையாக வந்து இந்த கட்டைகளுக்கு இடையில இருக்க களைகளையும் சூப்பராக வந்து டேமேஜ் இல்லை
இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்க. குதிரை, ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து களைகளை எடுத்து ஏர் ஓட்ட செய்கிறாங்க பாருங்க. வீடியோவில் பாருங்க இந்த விவசாயி ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த பறவை தடுத்துருக்குங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு 2 முட்டை இருந்திருக்குங்க. அதை எவ்வளோ அருமையாக சுதாரித்து இந்த விவசாயி வண்டியை நிறுத்திட்டாரு பாருங்க. வீடியோவில் பாருங்க இவங்க மிளகா செடிக்கு தண்ணி பாய்ச்சும் போது எவ்வளோ சூப்பராக ஜிக்ஜாக் முறைப்படி அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அருமையாக தண்ணி பாய்ச்சலாம்.